சங்கீத புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் ஒரு வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களையும் மகத்துவங்களையும் நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிறருக்கு நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக எங்களோடு பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்று வாசிங்க. தேவன் இந்த வருஷத்தை எப்படி டிசைட் பண்ணியிருக்காராம்? அவருடைய நன்மையினால அது முதலாவது டிசைட் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. ஆதாமை தேவன் எத்தனாவது நாள் உண்டாக்குனாரு? 6ஆம் நாள். அல்லேலூயா. ஆதாம் வாழ்வதற்கான எல்லா காரியங்களையும் தேவன் முன்னதாக உண்டாக்கி விட்டார். புரியுதுங்களா? அல்லேலூயா. 6வது நாள் தேவன் ஆதாமை உண்டாக்கிட்டு அவனுக்கு என்ன கொடுத்தாரு? அடுத்த நாள் என்ன கொடுத்தாரு? 7ஆம் நாள் ஓய்வு நாளா கொடுத்தாரு. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் சபை மூலமாகத்தான் நம்மை வந்து அடையும் என்று ஆதாமுகிட்டே தேவன் சொல்லிட்டு போயிட்டாருங்க. 6வது நாள் உண்டாக்குனார். 6வது நாள் ஆதாம் உண்டாக்குனார் இல்லையா? 7வது நாள் என்ன நாளா இருந்திருக்கணும்? ஆதாமுக்கு வேலை நாளா தானே இருந்திருக்கணும். 7வது நாள் என்ன கொடுத்தாரு? அப்ப 5 நாள் உண்டாக்கப்பட்டதும் 6வது நாள் அதை ஆளும்படி உண்டாக்கப்பட்ட ஆதாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், 7ஆம் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஓய்ந்திருந்தால் எல்லாம் அவனுக்கு சாதகமாக அலங்கரிக்கப்படும். இதான் வேதத்தின் ரகசியம். அல்லேலூயா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். தேவன் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அந்த முடிசூட்டுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த முடிசூட்டுதல் எனக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எத்தனை வயசுக்கு மேல அட்டெண்ட் பண்ண முடியாது? 40 வயசு. ஆமென். கவர்மெண்ட் வேலை எத்தனை வயசுக்கு மேல கொடுக்க மாட்டான்? 40 வயசுக்கு மேல கொடுக்க மாட்டான். வேலைக்கு போனாலே 50-60 வயசுக்கு மேல வச்சுக்க மாட்டான். இதான பேசிக். அல்லேலூயா. அதுபோல நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்களும் அவரிடத்திலே அந்த முடிசூட்டுதலை பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேல இருக்க 9வது வசனம் வாசிங்க. தேவரீர் பூமியை விசாரித்து. ஆமென். பூமியை அவர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். அல்லேலூயா. பூமியை தேவன் என்ன செய்றாரு? விசாரித்து அங்க என்ன தேவை என்பதை முடிவு செய்கிறார். அங்க என்ன தேவை என்பதை முடிவு செய்கிறாங்க. தேவைப்படுகிறது என்ன? தண்ணீர். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்றாரு? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். மிகவும் என்னவா மாறுகிறது? செழிப்பாய் மாறுகிறது. அந்த செழிப்பெல்லாம் உனக்கு பிரயோஜனமா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா இல்ல. பாக்குறதால சொல்லுவாங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சையா தான் தெரியும். இப்ப வந்து செழிப்பா இருக்கு. இப்ப வந்து எப்படி இருக்கு? அதுக்கு அடுத்து என்ன செய்றாரு? திருத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும் இல்லையா? பூச்செடியும் பச்சையா தான் இருக்கும், கோரப்புல்லும் பச்சையா தான் இருக்கும், அருகம்புல்லும். இப்ப நம்ம அருகம்புல் விவசாயத்தை பத்தி தெரியாத போச்சுன்னா என்ன செய்யும்? எல்லாமே பசேன்னு செழிப்பா இருக்கு பாஸ்டர், ஒரு பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் நல்ல மகசூல் கிடைக்கும். ஆமென். அருகம்புல்லு வரப்புல இருந்து காடு வரைக்கும் உள்ள வரும் இல்லையா? அதுவும் பச்சையா தான் இருக்கும். அல்லேலூயா. கோர பார்க்கவே அழகா இருக்கும். கோரப்புள்ள எப்படி இருக்கும்? பார்க்கவே அழகா இருக்கும். அல்லேலூயா. நம்ம நட்டிருக்க பூச்செடியோ எந்த செடியா இருந்தாலும் பார்க்க அவ்வளவு லுக்கா இருக்காது, அவ்வளவு லுக்காவெல்லாம் இருக்காது. இத பத்தியே தெரியாத ஆள் போனா என்ன செய்வோம் தெரியுமா? கோரதான் உண்மையிலே நல்ல புல்லு போல, நல்ல செடி போல பூச்செடியை வெட்டிட்டு வந்துடுவான்.
ஆமென். அருகம்புல்லு பார்த்தா அதை விட சூப்பரா இருக்கும், நீட்டா இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஏன்னா எல்லா தோட்டத்திலையும் அருகம்புல்லு இலவசம். எல்லா தோட்டத்திலையும் அருகம்புல்லு இலவசம். அதுவா முளைச்சு அதுவா வளர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கும். 1.5 அடி ஆழத்துக்கு கீழே இருக்குமா அந்த கிழங்கு, அருகம்புல்லுடைய கிழங்கு 1.5 அடி ஆழத்துக்கு கீழே இருக்குமா. அப்ப எவ்வளவு ஆழத்துல அது இருக்கும் பாருங்க. வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும், வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டும் என்றால் தேவன் அதை என்ன செய்றார், அந்த இடத்துல திருத்துகிறார். திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென். அவர்களுக்கு தானியத்தை என்ன செய்கிறார், விளைவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த திருத்தப்படுகிற இடம் தான் சபையாக இருக்கிறது. திருத்தப்படுகிற இடம் என்னவா இருக்கிறது, சபையாக இருக்கிறது. ஒரு பள்ளி மாணவன் எக்ஸாம் பரீட்சை எழுதி கொடுத்துட்டானா அந்த பேப்பர் என்ன செய்யப்படும், திருத்தப்பட்டு அதுல தேர்ச்சி பெற்றாங்க அடுத்த வகுப்பே போக முடியும். திருத்தப்பட்டு அவன் தேர்ச்சி பெறலன்னா அதே வகுப்புலதான் உட்கார்ந்து இருக்க முடியும். அவன் என்ன நினைப்பான், எல்லாரும் போல நான் என்ன செஞ்சேன், எல்லாரும் போல நான் பள்ளியிடத்துக்கு போனேன், எல்லாரும் போலையும் நான் படிச்சேன், எல்லாத்துக்கும் சொன்ன வாத்தியார் தான் எனக்கும் சொன்னார். வேற ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா, இல்ல. ஆனா இவன் கவனித்த விதத்தில் தான் மாற்றம் இருக்கிறது. அல்லேலூயா. இவன் எதுல மாற்றம் இருக்கிறது, கவனித்த விதத்திலே. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சபையில் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையை எப்படி உள்வாங்குகிறேன், எப்படி கவனிக்கிறேன். அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார், முடிசூட்டி இருக்கிறார், செழிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த செழிப்புக்கு மத்தியிலே திருத்தப்படுகிற போதுதான் தானியம் விளைகிறது. என்ன விளைகிறது, தானியம். அப்ப திருத்தாம இருந்தா தானியம் விளையிறது வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா. நீங்க ஒரு பனைமரத்துக்கு பக்கத்துல ஒரு ஓணாங்குடியை நட்டு வச்சீங்கன்னா ஓணாங்குடி என்ன ஆகும், பனைமரத்தையே மூடிடும். அல்லேலூயா. பனைமரத்தையே மூடிடும். ஓணாங்குடி என்னன்னு தெரியாதா? ஆமா. ஒரு நாளைக்கு கண்டிப்பா நான் காட்டுறேன், நெட்ல போட்டு பாருங்க. அது நேரா வளர்ந்து போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. மரத்துல ஏத்தி விட்டீங்கன்னா அந்த மரத்தையே அது ஆக்கிரமிச்சிடும். அந்த மரத்தை என்ன செய்யும், அது எந்த மரமா இருந்தாலும் மூடிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது திருத்தப்படுகிற போதுதான் அங்க என்ன விளைகிறது, தானியம் விளைகிறது. அல்லேலூயா. அந்த தானியம் உனக்கு வர வேண்டும் என்றால் 10வது வசனத்தை வாசிங்க. அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை அவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பயிரை என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஆசீர்வதிக்கிறீர். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியை திருத்தி விசாரிச்சு அப்புறம் தான் தானிய விளைய வச்சாராம். ஆமென். அப்ப நம்மள என்ன பண்ணுவாரு, அல்லேலூயா. நினைக்கிறோம் எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே கிடைக்கணும். இப்ப அம்மா தான் சாப்பாடு போட்டு பிள்ளைகளை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இயல்பா சொல்றதானே. அல்லேலூயா. ஏன், இது நாம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். சொல்ல வேண்டிய இதான் திருத்தக்கூடிய இடம், இதான் திருத்தக்கூடிய இடம். அல்லேலூயா. வாசிங்க சோதரம். அடுத்ததாக அதே சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ மேட்சாகுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன செய்றாரு, இல்ல மீண்டும் வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாதான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு என்ன செய்யணும், விலக்கி மீட்டு உன்னை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவதற்கு சுத்திகரிக்க வேண்டி
ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? சுத்திகரிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே ஸ்தோத்திரம். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதலாவது மறக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தேவனை மறக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை என்ன செய்வாரு? அப்ப பிராணனை அழிவுக்கு மீட்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? மன்னிப்பு தேவைப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கிடைக்காத மன்னிப்பு. எப்படி? ஆதாமுக்கு கிடைக்காத மன்னிப்பு. ஒருவேளை ஆதாம் கேட்காத மன்னிப்பு. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் தருகிறார். கர்த்தர் உனக்கு எனக்கு என்ன செய்றாரு? தருகிறார். அப்ப அந்த மன்னிப்பு நமக்குள்ளே வருகிற போது அவர் என்ன செய்கிறாரா? கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இப்ப முடிசூட்டப்படுகிற போது அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒண்ணு மேட்ச் பண்ணி கொண்டு போறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒண்ணு மேட்ச் பண்ணி கொண்டு போறாருங்க. அப்ப அவர் எவ்வளவு பெரிய இரக்கமுள்ள தேவன் பாருங்களேன். நம்ம நினைக்கிறதை விட அவர் அதிகமாய் செயல்படுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் யாரு செய்யறதுன்னு அறிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரு செய்யறதுன்னு அறிஞ்சுக்கணும். வாசிங்க. அதே சோதரம் சங்கீதத்துல நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:18. வேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால். இப்ப நமக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? இதெல்லாம் செய்யறது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதான் இருக்கிறதுலே உச்சபட்சமான வித்தியாசம். இதெல்லாம் கொடுக்கிறது யார்? அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை கூட பிறந்த அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு ஒரு 6-7 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்க. அந்த பிள்ளை எல்லாத்தையும் என்ன கூப்பிடும்? பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடும், இல்லாட்டி அப்பான்னு கூட கூப்பிடும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா யாருங்க சொத்து கொடுப்பா? அப்பா தானே கொடுக்க முடியும். அப்ப இந்த 6 பேருமே என்னவா இருக்கிறாங்க? 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க. இந்த 6 பேருமே சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்களே தவிர ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த அறிவு நமக்கு தேவை. இதான் ரகசியம். இந்த ரகசியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, விவேகி என்ன செய்யப்படுவான்? அறிவினால். அப்ப தேவன் முதலாவது வருஷத்தை நன்மையினாலும் முடிசூட்டுகிறார். இரண்டாவது ஸ்தோத்திரம் மனிதனை கிருபையினால் முடிசூட்டுகிறார். மூன்றாவது அவனை அறிவினால் முடிசூட்டி. இப்ப நீ எதை சூஸ் பண்றேன்னு கேட்க போற. புரியுதுங்களா? அல்லேலூயா. நீங்க சோதரர் நம்ம கையெழுத்து போறதுக்கு என்ன வச்சிருக்கோம்? லெட்டு வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம பச்சைங்களை கையெழுத்து போட்டா விடுவானா? ஆமென். ஏன் பச்சைங்களை கையெழுத்து போட்டா கையெழுத்து போட முடியாதா? ஆமென், அல்லேலூயா. கையெழுத்து போடுறதுக்கே படிச்சிருக்கிறவங்க கையெழுத்து போடுறதுக்கே படிச்சிருக்க. அந்த படிப்பு தான் அந்த பச்சைங்களை யாரு கையெழுத்து போடணுங்கிற தகுதியும் கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு வீட்டுல இருக்கு, நான் சும்மா வேணா எழுதி பார்த்துக்கலாம் இல்லையா? சும்மா வேணா எழுதி பார்த்துக்கலாம். சரி விடுங்க, பச்சை கூட விடுங்க, சிவப்புங்களை எழுத முடியுமா எங்கேயாச்சும்? ஆமென். ஆனா அது யாரு எழுதுனாங்களோ அவங்க எழுதுனா செல்லும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், அறிவினால் என்ன செய்கிறேன்? அப்ப அறிவினால் முடிசூட்டப்படுகிற போது ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுகிறது. வாசிங்க யாத்ராகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவி
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதற்கு தேவனுடைய ஆவி மிக அவசியம். அந்த ஆவிக்கு பேரு அறிவுன்னு பேரு. அந்த ஆவிக்கு பேரு அறிவு. உலகம் சொல்லுதா, கேட்டுருக்கோமா? அரிது அரிது மெய்ப்பொருள் காண்பது அரிது அறிவு, அப்படித்தானே சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப அந்த மெய்ப்பொருளை நீ காண வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி உனக்கு அவசியம். தேவனுடைய வார்த்தை உனக்கு அவசியம். அவருக்கு கீழ்ப்படிவது அவசியம். அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி எல்லா ஆசீர்வாதத்தையும் விளையச் செய்து, எல்லா ஆசீர்வாதத்தையும் விளையச் செய்து உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக கிருபையினால் உன்னை முடிசூட்டி வைத்திருக்கிறார். எந்த வியாதியும் நம்மளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே இந்த கிருபைதான். இல்லையா? எந்த வியாதியும் யாரும் வியாதி இல்லாம இல்லைங்க, இருக்கு. ஆனாலும் அது நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அந்த கிருபை. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய ஆவியினாலே அறிவினால் உன்னை என்ன செய்கிறார்? முடிசூட்டுகிறார். இப்ப நீ எதை சூஸ் பண்ணுகிற? எது தேவையாய் இருக்கிறது? எது? இப்ப பாருங்களேன், மாப்பிள்ள சொல்லுவாரு, ஒரு 10 பவுன் போட்டாதான் அந்த பொண்ணை கட்டுவேன் சொல்ற. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அவன் கிட்ட ஒரு 4-5 பொம்பளை பிள்ளை இந்த வார்த்தை சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுவானா? அல்லேலூயா. இது அவன் சொன்னதை கர்த்தர் கேட்டுப்பாரு. அவன் சொன்னதை அதுக்கு அவர் பதில் சொல்ற காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப உள்ள நிலை என்ன, உள்ள நிலை என்ன என்பதை, அந்த அறிவு தான் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் யூகித்து நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆவியினால் அவன் என்ன செய்யப்படுகிறான்? நிரப்பப்படுகிறான் பரிசுத்த ஆவியினாலே. அப்ப அந்த ஆவியானவருக்கு என்ன பேரா? அறிவுன்னு பேரு. அல்லேலூயா. அப்ப அவர் அவனை முடிசூட்டுகிற போது அவன் எதையெல்லாம் தேவை என்று நினைக்கிறானோ அதெல்லாம் அவன் வாழ்க்கைக்கு கர்த்தர் ஏதுவாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஏதுவாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். வாசிங்க சங்கீதம் 65:12 வாசிங்க. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகளை சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் மூடியே இருக்கும். அல்லேலூயா. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை மிக அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வருஷத்தை அவர் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்காரு? முடிசூட்டி வச்சிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லாம செலக்ட் பண்ணி வச்சிட்டாரு. அதை நீ பெறுவதற்கு செலக்ட் ஆக வேண்டும். அதை பெறுவதற்கு செலக்ட் ஆக வேண்டும். அல்லேலூயா. நல்ல சாட்சி சொன்னீங்க. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், எங்க சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்கேன். நல்லது. நீங்கள் அவர்களை 199% நம்முடைய சபைக்கு வாங்கன்னு தான் சொல்லணும். வேற பக்கம் போங்கன்னு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்றால் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை நம்ம கிட்ட வந்துட்டு இல்ல என்னால அவ்வளவு தூரம் வர முடியலங்க அப்படின்னு சொன்னா நாமளே அதுக்கு ஒரு வழியையும் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, வர சொல்லுங்க. கர்த்தர் பேசுவாருங்க. நம்ம பேச வேண்டியதுல யார் பேசுவான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். அல்லேலூயா. அப்ப அது வரப்பு எப்படி இருக்கிறது? சோதரம் பள்ளத்தாக்கு தானியத்தினால் மூடி இருக்கிறது. சோதரம் மேய்ச்சல் உள்ள இடங்களில் மந்தை நிறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் நிரப்பி மூடி வைத்திருக்கிறார். நிரப்பி மூடி வைத்திருக்கிறார். இதை இயேசுதான் எனக்கு தருகிறார் என்று சொல்லும் போது நீ அறிவினால் முடிசூட்டப்படுகிறீர். உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, உன் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது, உன் மீறுதல்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. இல்லங்க இது வேறொரு சோத்திரம் அப்படின்னு சொன்னேன்னா அங்க 2 விதமாக நீதிமொழிகளிலே பிரிக்கப்படுகிறது.
விவேகி அறிவினால் முடிசூட்டப்படுகிறார், பேதைகள் அதை இழந்து போகிறார்கள். பேதையர் அதை என்ன செய்றாங்க? இழந்து போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 147 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147 5. நம்முடைய ஆண்டவர் பெரிய மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு எப்படிப்பட்டது? அளவில்லாதது. உன்னை எந்த நிலையில் இருந்து நீ நினைத்தாலும் உன்னை மீட்க முடியும். எப்படி? எந்த நிலையில்? சோதரம் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கல்லறியப்படும்படி கொண்டு போகப்படுகிறார். கல்லறியப்படும்படி கொண்டு போகப்பட்டவர்கள் சோதரம் யூதர்களாய் இருக்கலாம், இஸ்ரவேலாய் இருக்கலாம், அந்த சகோதரனுடைய உற்றார் உறவினராய் இருக்கலாம், அல்லது பகைவர்களாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? கொண்டு போன இடமும் மகா பரிசுத்தமுள்ள இடம். எப்படிப்பட்ட இடம்? மகா பரிசுத்தமுள்ள இடம். எவரையும் அவர் விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உலகமே எதிர்த்து நிற்கிறதுங்க, அவள் வாழ தகுதியற்றவள் என்று, இல்லையா? ஆனால் உலகத்துக்கே எதிர்த்து நின்று அந்த சகோதரிக்கு ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. விசாரிக்கிறது, அது அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்ம கிட்ட அறிவெல்லாம் குப்பை தான். நம்ம கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் குப்பை தான். ஆண்டவரே நீங்க பேசு, நான் கேட்கிறேன்டா அவர் பேசுவார். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னா உனக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவார். அல்லேலூயா. அவருடைய அறிவு அளவில்லாதது. எந்த இடத்திலும் யாரையும் மீட்கவும் ரட்சிக்கவும் விடுவிக்கவும் அவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. அதனால்தான் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். பரலோகத்துக்கும் அவர் போக முடியும், நரகத்துக்குள்ளும் அவர் இறங்க முடியும். அல்லேலூயா. பாதாளத்துக்குள்ளும் அவர் போக முடியும். அதுக்குதான் அவருக்கு அந்த பேர். வேற யாருக்கும் வேதத்தில் அப்படி பேர் கொடுக்கப்படவே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எதையும் எப்படியும் நடத்தக்கூடிய அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப அந்த அறிவு வருகிற போது, அந்த அறிவு வருகிற போது 6வது வசனத்தை வாசிங்க. அந்த அறிவு உனக்குள்ள வந்துட்டா சாந்தம் வந்துடும். எப்படி? என்ன வந்துடும்? சாந்தம்னா என்னதுங்க? அமைதி. அமைதி. எதற்கும் பொறுமையான பதில், எதற்கும் நிதானமான பேச்சு. எடுத்தே கவுத்தி என்ற வார்த்தை அங்க என்ன செய்யாது? இருக்காது. சாந்தத்துக்கு முன்னாடி கோபம் இருக்காது. சாந்தத்துக்கு முன்னாடி கோபம் இருக்காது. சாந்தத்துக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை இருக்குமா? சாந்தத்துக்கு முன்னாடி இருக்காது. இப்ப தேவன் எப்படி பார்க்கிறாரு? நீ இந்த ஆசீர்வாதத்தினால் உயர்த்தப்படுகிற இடத்தில் கொண்டு போய் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை என்ன செய்கிறீர்? அப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, அவன் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? சாந்த குணமுள்ளவன், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனம் முழுசையும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சாந்த குணமுள்ளவர்களை தேவன் என்ன செய்வார்? இந்த பூமியில இந்த ஆசீர்வாதத்துல அவர் உண்டாக்கின இந்த வருஷத்துல அவர்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நாளைக்கு இல்ல, இன்றைக்கே அவர் உயர்த்த போதுமானது. நான் செய்ய வேண்டியது என்ன? அவர் எனக்கு காட்டுகிற வழியிலே நடப்பது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். என்னை கிருபையினால் முடிசூட்டி இருக்கிறார். அதிலிருந்து நான் வளர்கிற போது அறிவினால் முடிசூட்டுகிறார். எதுல முடிசூட்டாரு? அறிவினால். இப்ப படிச்சவன்ட்ட போய் நல்லா படிச்சவன்ட்ட ப்ரோ நோட்ல கையெழுத்து போறான்னா என்ன செய்வான்? போடுவானா? படிக்காத போய் கொடுத்து பாருங்க. இவ்வளவு பெரிய பேப்பர்லாம் அவனுக்கு எழுதவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனா என்ன செய்வான்? கிரிக்கிடுவான். இல்லையா? ஏன் எது கேட்கிறான் அப்படிங்கறதும் அவன் கேட்கறத விட இல்ல ஒண்ணும் இல்ல பெரியவரே சும்மா தான் கையெழுத்து போடுதுன்னா என்ன செய்வாங்க? ஆனா படிச்சவன் என்ன செய்வான்? அந்த தாளுடைய குவாலிட்டியை பார்ப்பான். இது
காங்கிரீட் பேப்பரா, ப்ரோ நோட்டா, ஒயிட் ஷீட்டா, கோடு போட்ட நோட்டா, பேப்பரா? இல்லையா? இது யாரால பார்க்க முடியும்? படிச்சிருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கலைன்னா பார்க்க முடியுமா? வாய்ப்பில்லை. அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் சோத்திரம் எல்லாவற்றையும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அறிவினால் முடிசூட்டுகிறீர். அல்லேலூயா. அறிவினால் முடிசூட்டி எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கே தருகிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கே தருகிறார். சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். அதுதான் அவருடைய அறிவு. ஆமென். நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி இருக்கிறேன்?